بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تبارك وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. وقال سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புகழான புகழனைத்தும் அந்த புகழுக்கு சொந்தக்காரன் ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து என் துறையை ஆரம்பம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருப்பிடமாய் இந்த அவனியிலே வந்துவிட்ட அண்ணல் என்பதுமானால் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இப்புனிதமிக்க மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, வருகை தர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாகுக. ஆமீன். வார்த்தைகளை துவங்குவதற்கு முன்னால் இஸ்லாமிய முகமான சலாத்தினை கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதிலே காணும். சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப். இஸ்லாத்தினுடைய ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய வாஜிபுகளில் இதுவும் ஒன்று. எனவே எங்க சலாம் சொன்னாலும் சரி, உடனே என்ன செய்யுங்க, சத்தமா சலாம் சொல்லுங்க. இதுல இன்னொரு சந்தாயம் இருக்கு. ஒருத்தர் சலாம் சொன்னாரு அப்படின்னா நான் மனசுக்குள்ள பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா ஏற்க முடியாது. சலாம் சொன்னாருன்னா சொல்லிட்டேங்க அல்லது வெறும் கையை தூக்கிறது இல்லை. இதெல்லாம் பதிலுக்கு அர்த்தம் அல்ல. பதில் மட்டும் சத்தமாக சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சலாம் என்பது என்னிடத்திலிருந்து எந்த ஒரு இடையூறும் உங்களுக்கு ஏற்படாமல் நான் வந்திருக்கிறேன் என்பதை, சலாமத்தை தர வந்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நான் சொன்ன பின்னால நீங்க என்ன செய்யணும், என் மூலமாகவும் உங்களுக்கு சலாமத்தா இருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யணும், வெளிப்படையாக சொல்லணும், வெளிப்படையாக சொல்ல வேண்டும். எனவே சலாம் என்பது உறக்க சொல்லக்கூடிய, பதிலை உறக்க தரக்கூடிய ஒரு வார்த்தை, மிக சிறந்த வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய மன கோலம் மிக சிறந்த மனநலங்கள். என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் முஹம்மது நூர் அவர்களுடைய தகப்பனார் ஜனாப் நூர் முஹம்மது சாஹிப் அவர்களுடைய பேத்தி ரவுபத்துல் நிசா. எவ்வளவு அழகான பேர் பாருங்க. ரவுபத்துல் நிசானா என்ன அர்த்தம்? பெண்களின் தோட்டம் அப்படின்னு அர்த்தம். தோட்டத்துல என்ன கிடைக்கும்? தோட்டத்துல என்ன கிடைக்கும்? ஒரு தோட்டத்தையே இன்னைக்கு கை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தோட்டத்தையே தன்னுடைய கையிற்குள் அடக்கம் செய்ய போகிறார். அப்ப தோட்டத்துல என்ன கிடைக்கும்? பழம் கிடைக்கும், மலர் கிடைக்கும், இனிமையான காற்று கிடைக்கும், இருக்கக்கூடிய குயில்களுடைய ஓசை கிடைக்கும்,
மொத்தத்துல மனசுக்கு அமைதி கிடைக்கும். மொத்தத்துல மனசுல அமைதி கிடைக்கும். மணாளன் எங்களுடைய பாசத்திற்குரியவர் கரீபத்துல்லா பாய் ஜனசாஹி அவர்கள் மருகும் அவர்களுடைய பேரன், மகள் வழி பேரன் முகமது அனஸ். அனஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உன்சர், மிக பிரியத்தோடு இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம். இவர் பிரியத்தை தன்னுடைய மனைவிக்கு வழங்கப் போகிறார், சக்கீனத்தை அந்த பெண் இவருக்கு தரப்போகிறார். நினைத்து பாருங்கள், எவ்வளவு அருமையான ஜோடியான. அல்ஹம்துலில்லாஹ். பெயர் பொருத்தம் என்பது ஒரு ஜோடிக்கு இப்படி அமைவதும் வாழ்க்கை சிறப்பதற்குள்ள முதல் ஒரு வாழ்க்கை, அதுவே ஒரு வாழ்க்கை. எனவே மிக சிறந்த ஒரு சபையிலே நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தபாரக வ தஆலா வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு சிறப்பான அவை இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த அவை தான். காரணம் என்ன? மனுஷனை அல்லாஹ் எதுக்காக படைத்தான்? மனிதனை அல்லாஹ் படைப்பதற்குரிய நோக்கம் என்ன? தன்னை வணங்குவதற்காக. வணங்குறதுக்கெல்லாம் ஆயுதம் இல்லை. வணங்குறதா முதல்ல ஆயுதம். அப்ப முதலில் இந்த திருமணத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த மனிதனையே படைத்திருக்கிறார். இருக்கக்கூடிய நற்களை பரப்ப வேண்டும், இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், அது முறையான முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் இந்த ஒரு பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவன் மனைவியோடு உறவு கொள்வதும் கூட இபாதத் அப்படின்னாங்க. சஹாபாக்களுக்கு ரொம்ப ஒரு இதா போயிருக்கு, ஆச்சரியமா போனது. யாரும் சொல்லலாம், எப்படி ஒரு கணவன் மனைவியோடு சேரக்கூடிய அது இபாதத்தாக ஆகும்? சஹாபாக்களுக்கு வழங்கக்கூடிய விதத்துல சொன்னாங்க, அதே ஒரு ஆண் தவறான ஒரு பெண்ணிடத்திலே உறவு வைத்தால் அதற்கு பாவம் இருக்கிறதா கேட்டாங்க. சஹாபாக்கள் ஆம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது பாவமாக இருந்தால் இது நன்மையாகத்தானே இருக்கும். எனவே ஒரு கணவன் ஒரு மனைவி உறவு கொள்வது கூட நன்மையான காரியம் என்று சொன்னார்கள். எனவே அந்த நன்மையை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சபைகள் அமைக்கப்படுகிறது. இது போன்ற சபையின் மூலமாக அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. உண்மையிலேயே நம்ம எல்லாம் நினைச்சு பாருங்க, இந்த மனவரையை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு மனவரையில் அமர்வதற்கு முன்னால் வரையிலும் ஒரு ஏதாவது வீட்டில் ஒரு முக்கியமான பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இவர் கடந்துட்டாருன்னா சொல்லுவாங்க, சின்ன பையனை பார்த்து நாங்க பக்கம் போவோம், நாங்க பெரியவங்களா பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்க பெரியவர்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்க பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை கடக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த மணாளர்களுடைய கோலத்துக்கு பின்னால் அதே போன்ற ஒரு சபை நிகழ்கிறது. இவர் ஒதுங்கி சென்றால் அப்ப என்ன சொல்றாங்க? என்ன ஒதுங்கி போற, என்ன ஒதுங்கி செல்கிறாய்? உனக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டு விட்டது, சபையிலே அமரு, இங்கு என்ன நடக்குதுங்கிறத பாரு, இது எதையெல்லாம் உனக்கு சொல்லப்படுகிறது என்பதை அனுபவமாக எடுத்துக்கொள். ஒதுக்கிய நேரம் சென்று விட்டது, இது உனக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டு விட்டது. எனவே அந்த அங்கீகாரத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய தகுதியை தரக்கூடியது இந்த மஜ்லிஸ். ஒரு பெரிய இந்த மஜ்லிஸை நம்ம என்ன சாதாரணமா நினைக்கிறோம், அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு சிறந்த அவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாத்துலையும் கேட்கலாம், இருக்கக்கூடிய இளைஞர்களை புரிஞ்சு என்னப்பா வயசாச்சு 26 என்ன 26 ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணலையா? இல்லைங்க, இப்பதான் படிச்சிருக்கேன், ஒரு 2 வருஷம் வேலை பார்க்கணும், அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த செட்டில் ஆகி அப்புறம் அதுக்கு பின்னால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அப்போ உனக்கு ஒரு 30 வயசு ஆகுமாப்பா? 30 வயசுனால பிரச்சனை இல்லைங்க, லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்றான் இன்றைய இளைஞர்கள்.
ஆனால் இது குர்ஆன் சொல்லக்கூடியதற்கு நேர் மாற்றம். குர்ஆன் சொல்லக்கூடியதற்கு நேர் மாற்றம். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் சூரத்து நூரிலே ஒரு ஆயத்தில் இப்படி சொல்கிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் கன்னிப்பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள், உங்களில் கன்னிப்பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள். வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும், உங்களுடைய அடியார்களில் இருந்து நல்ல சாலிஹானவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். சொல்லி அல்லாஹ் சொல்றது என்ன, நீ யகூனு ஃபுகராஹ, அவர்கள் ஏழையாக இருந்தால் யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவர்களை வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக ஆக்குகிறான் அவனுடைய ரஹ்மத்தினால். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தினால் ஏழையாக இருக்கக்கூடியவர்களை வசதி உள்ளவர்களாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்லு. அப்போ நம்ம நினைக்கிற போடுற கணக்கு தப்புங்கிறத குர்ஆன் சொல்லு. நம்ம போடுற கணக்கு என்ன, செட்டில் ஆயிட்டு கல்யாணம்ங்கிறதோ இல்லையா? இல்ல, கல்யாணம் செய்தி செட்டில் ஆகுவாய், கல்யாணம் செய்தி செட்டில் ஆகுவாய் அப்படிங்கிறதா குர்ஆன். காரணம் என்ன, உண்மையிலேயே ஒரு பொறுப்பு என்பது ஒரு ஆண்மகனுக்கு வருவது திருமணத்திற்கு பின்னால் தான். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த ஆண்மகன் தன்னுடைய தாயினுடைய தகப்பனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் போது எந்த நேரம் வேண்டாலும் வருவாரு, எந்த நேரம் வேண்டாலும் போவார். எங்கப்பா போற சந்தர்ப்பமா அப்படின்னு போவார். அதே நேரத்தில் என்னப்பா இவ்வளவு லேட்டா வர்ற, சும்மா கஷ்டத்திட்டே இருக்காரு, எங்க போறேன் எங்க வர, அதெல்லாம் கேட்கவே கேட்காது. என்ன நான் இன்னும் சின்ன பிள்ளையா, என்னன்னா சின்ன பிள்ளையா, எனக்கு தெரியுமா நல்லது கெட்டது என்னன்னு எனக்கு தெரியும், எப்போ வர எப்போ போற கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. அப்ப அந்த பிள்ளைகளுடைய கண்ட்ரோல் என்பது தாய் தரப்பினுடைய கையை மீறி வெளியே செல்லக்கூடிய நேரத்துல அந்த கண்ட்ரோலை திரும்பவும் கொண்டு வந்து தரக்கூடியது இந்த மனைவி தான். அந்த கண்ட்ரோலை திரும்பி கொண்டு வந்து தர்றது இந்த மனைவி தான். எப்பொழுது கரம் பிடித்து விட்டாலோ அத்தை அம்மாவை கிண்டல் பண்ணுவாங்க. என்னப்பா நைட்டு 12 மணிக்கு வர்றாரு, 9 மணிக்கெல்லாம் கதவை கட்டுறீங்க, 12 மணிக்கு வர்றாரு, 9 மணிக்கெல்லாம் கதவை தட்டுறீங்க, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போற ஆளு சுகுருக்குள்ள எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போற ஆளு சுகுருக்குள்ள எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் அந்த பெண்களுடைய ஒரு கண்ட்ரோல் வந்ததற்கு பின்னால் இந்த மணமகனுடைய அந்த வாழ்க்கை பிடித்ததாகிறது. தேவையில்லாத எந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் கழிவதற்கு ஆரம்பித்து எதுவெல்லாம் அவசியமாக இருக்கிறதோ அவையெல்லாம் உள்ளே வந்து சேருவதற்கு ஆரம்பிக்கிறது. அதை இந்த மணமகனுக்கு உண்டாக்குவது அந்த பெண். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த திருமணத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை வைத்து அதன் காரணத்தினால் ஒவ்வொரு ஆணையும் பயன்படுத்துகிறான், ஒவ்வொரு பெண்ணையும் பயன்படுத்துகிறான். தன்னுடைய பெண் சொல்ற பெண்ணே கேட்கிறது இல்ல. சில இடங்கள்ல இருக்கலாம், சில இடங்கள்ல இருக்கலாம், எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் நம்ம பெண் கேட்காது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கணவன் என்ற ஒரு தாரகை வந்ததற்கு பின்னால் அந்த மகிழ்ச்சி கட்டுப்பட்ட பாம்பை போல மாறிவிடுகிறார். மகிழ்ச்சி கட்டுப்பட்ட பாம்பை போல மாறிவிடுகிறார். இப்போ நாங்க உள்ள நுழைந்ததோட கபருக்கு வியாரத்தை அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ சேலத்தில் இருக்கிற ஒருத்தருடைய ஞாபகம் வந்துச்சு. சேலத்தில் இருக்கிற ஒருத்தருடைய ஞாபகம். அவங்க 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் மூத்தா போயிட்டாங்க. அந்த மனைவி ஒரு 2-3 வருஷம் ஆச்சு அவங்க அடக்கம் பண்ணி. சமீபத்தில் அவர்களுடைய கபரை தோண்டப்பட்டது. அப்ப அந்த நேரத்தில் அவர்களுடைய எப்படி அடக்கம் செய்யப்பட்டதோ அதே போன்ற அப்படி இருக்கு. கொஞ்சம் கூட இது கூட அழுக்கு கூட பரவாயில்லை, அப்படியே இருக்கு. அப்ப அவங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, அவர் திருமணம் முடிச்சுட்டு வந்தாரா அந்த அம்மா எந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா வரும்போது 150 பவுன் நகை போட்டு வந்து. எத்தனை பவுன்? 150 பவுன் நகை போட்டு வந்துச்சு. எப்பொழுது வீட்டிற்கு உள்ள காலை எடுத்து வச்சுட்டோ அப்ப அவர் சொன்னாரா,
ஒரு பவுன் நகை கூட உன் உடம்புல இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் உங்க அத்தா வீட்டுல கருத்தி வச்சுட்டு வந்துருங்க. நான் வேண்டுமா இந்த நகை வேண்டுமா? நான் வேண்டுமானால் 150ஐயும் தியாகம் செய்துவிட்டு உள்ளே வா, நகை வேண்டாம் வெளியே போயிரு. அன்றைக்கு கட்டுப்பட்ட அந்த பெண் கடைசி வரையிலும் அவர் மரணமானார். ஆனால் அந்த அம்மா எப்படி கட்டுப்பட வேண்டுமோ அப்படியே கட்டுப்பட்டார்கள். அதன் காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் உணர்ந்திருக்காங்க. அப்போ ஒரு கால் இப்படி வீட்டுக்கு அடங்காத ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட மகளிருக்கு கட்டுப்பட்ட பாம்பை போன்று இந்த கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த பெண்ணுடைய மனதை மாற்றி விடுகிறார். எங்களுடைய ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுவார்கள், பிஎஸ்பி ஜெயலலிதாவின் ஹஜ்ரத் அவர்கள், நேற்று வரைக்கும் இந்த மணமகன் எங்கோ இருந்தான், நேற்று வரைக்கும் இந்த மணமகன் எங்கோ இருந்தான். 2 நபர்களும் அல்லாஹ் திறக்க வந்தான். ஒரு 3 நாள் இல்ல, 4 நாள் இல்ல, 5வது நாள் இந்த கணவனுக்கு ஏதேனும் உடல்நிலை சரியாக இல்லாமல் போய்விட்டால் அவள் துடித்து போய்விடுகிறார். அவளுக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டால் இவன் துடித்து போய்விடுகிறான். காரணம் என்ன? அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த திருமண பந்தம் என்பதன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு அன்பை, பிணைப்பை, ஒரு சக்கீனத்தை, ஒரு மகிழ்ச்சியை, மன அமைதியை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து அந்த 2 நபர்களுக்கு மத்தியில் மிகச்சிறந்த வாழ்க்கையை தருகிறான் அல்லவா? அதன் காரணத்தினால் இது போன்ற சூழ்நிலை உருவாகி விடுகிறது என்று எங்களுடைய ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மணமகன் மணமகள் மிக சிறந்த வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இதிலே ஒருவருக்கொருவர் சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது. அது இவங்களுக்கு மட்டும் சொல்ல போகிறது இல்லை, அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சந்தேகம் என்ற ஒரே ஒரு நோய் வந்துவிட்டால் வாழ்க்கை நரகம். சந்தேகம் என்ற ஒரு நோய் வந்துவிட்டால் வாழ்க்கை நரகம். அதனால என்ன பெரிய இழப்பு ஏற்படும்? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபூ கஸீரம் மினல் ظن, யூகங்கள் இருக்கிறது அல்லவா, எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா, இது போன்ற எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்களா நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது. நம்மளா என்ன செய்வது? இவர் இப்படி இருப்பாரோ, அவர் அப்படி இருப்பாரோ, அவர் அடர்ந்து இருப்பாரோ, இவர் இதை செஞ்சிருப்பாரோ, நம்முடைய மனைவி இப்படி இருக்குமோ, நம்முடைய கணவன் இப்படி இருப்பாரோ அப்படின்ற யூகங்கள் இருக்கிறது அல்லவா, எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் வருவதை அப்ப அப்படியே தப்பாட்டு வெட்டி உடனே தூக்கி எரிக்கல அப்படின்னா அல்லாஹ் அதிர்ச்சி சொல்கிறான். அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு. இந்த பாதம் வந்து இந்த யூகங்களாக இருக்கும் வரையிலும் அல்லாஹ் பிடிக்கிறது இல்லை, யாரையுமே பிடிக்கிறது இல்லை. ஆனா அந்த யூகங்கள் உறுதியானதா இல்லையா, அந்த எண்ணங்கள் உறுதி பெறுகிறது அல்லவா, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த பாவம் வந்து யூகங்கள் சிலது பாவமா போயிருக்கு. இது எப்போ முடிவு எடுக்கும் போது, இந்த மனிதன் இப்படித்தான், இந்த மனிதன் இப்படித்தான், இந்த கணவன் இப்படித்தான், இந்த பிள்ளை இப்படித்தான் என்று முடிவை எடுக்கக்கூடிய நேரத்தில் அது பாவமாக போய்விடுகிறது. இந்த பாவம் வந்து யூகங்களில் சிலது பாவமாக ஆகிவிடுகிறது. ஐயோ, இந்த பாவம் வந்து அதுக்கு அடுத்து அல்லாஹ் வந்து இந்த இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா, யூகங்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அடுத்த மனுஷன் எதிர இறங்கும். ஒற்று பேரை பார்ப்பதற்கு இறங்குவான். இவன் எப்படிங்கிறத நீப்பார், இவன் எப்படிங்கிறத நீப்பார், அவன் என்ன பேசுறாங்கிறத நீ கேளு, இவன் என்ன பேசுறாங்கிறத நீ கேளு, அதை ரெக்கார்டு பண்ண. அதனால ஏதாவது இருக்கக்கூடிய அந்த இதுல ஜாசூஸ் வேலைக்கு உள்ள இறங்கிடும். நீங்கள் ஒருவருக்கொருவர் ஜாசூஸ் வேலை பார்க்காதீங்க. ஒருவருக்கொருவர் ஒற்றை வேலை பார்க்க வேண்டாம். இது எதனால ஏற்படுது? யூகத்தினால் வந்து அந்த யூகம் உறுதியாவதனுடைய அடுத்த முக்கியமத்து என்ன? ஜாசூஸ் இருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் ஒன்று பார்க்கக்கூடிய
இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? அதுக்கு ஒருவர் இன்னொருத்தரை பார்த்து புதுசு பேசுவாங்க. ஒருவர் மற்றவரை பார்த்து இவர் அப்படியா அப்படியா இப்படியா என்று பேசிக்கொண்டே தெரிவார்கள். உங்களில் சிலர்களை நீங்கள் தீபத்து பேச வேண்டாம், புறம் பேச வேண்டாம். புறம் ஏற்படுவதற்கு அசல் காரணம் அந்த யூகம். அந்த யூகத்தை அப்படியே கலட்டி தூக்கி எறிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த அளவுக்கு வர கணவன் மனைவிக்கு பற்றி இது ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே அதற்கு அடுத்து புறம் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புறம் பேசாதீர்கள். அந்த புறம் பேசுறதுனால என்ன ஆகுது? அல்லாஹ் ரொம்ப கேவலமான முறையில் ஒரு உதாரணத்தை சொல்லி தருகிறான். ஐயோ, இப்போ அகதுக்கும் உங்களில் ஒருவர் பிரியப்படுவாரா? அங்கே அருகுல லஹ்ம அஹி, தன்னுடைய சகோதரனை மையத்தாக சாப்பிடுவது. மையத்தாய் தன்னுடைய சகோதரன் அதை இறக்கிய சாப்பிடுவதற்கு பிரியப்படுவாரா அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு, அப்படி நீங்க என்ன செய்யாதீங்க, ஒருவருக்கு ஒருவர் புறம் பேசி தெரியாதீர்கள். இந்த புறம் பேசுவதன் காரணத்தால் கடைசியில் என்ன ஆகுங்கிறது வேறு சில ஆயத்துகள் வந்து இறுதியில் ஒரு நிரபராதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இட்டு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இட்டு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இட்டு கட்டிதான் அது உறுதியாயிருச்சு அப்படின்னா இஸ்லாமிய முறைப்படி ஆட்சி நடத்தினா 80 சௌகரியம் அடிக்கும். இஸ்லாமிய முறைப்படி 80 சௌகரியம் அடிக்கும். அப்ப கடைசியில இட்டு கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்படும். இதன் காரணத்தால் எல்லோருடைய மன அமைதி இழந்து மனதிலே மிகப்பெரிய ஒரு ரணம் ஏற்பட்டு அதன் காரணத்தினால் மிகப்பெரிய இழிவுக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு, அதனால கணவன் மனைவியாக யாரெல்லாம் இருக்கிறோமோ, யாரெல்லாம் இணைகிறோமோ அவர்களிடத்திலே இது போன்ற ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் வரக்கூடாது. அதனால கடைசியா அல்லாஹ் ஒரே ஒரு எச்சரிக்கை செய்யறான், வத்தகுல்லாஹ். இதெல்லாம் வந்துருச்சு கடைசியில அல்லாஹ்வையாவது வாங்கிக்கணும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அண்டிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹு ஹுவல் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், ரஹீமாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய இந்த வாழ்க்கை வந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இதன் மூலமாக பெறக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. இந்த மணமக்கள் எல்லா விதமான குறைகளையும் நீங்கி எல்லா விதமான நிறைகளை பெற்றவர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மணமக்களை எப்படியெல்லாம் வாழ்த்தினார்களோ அதே வாழ்க்கையை சபையோர்களை வாழ்த்தாக கூறி என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.